ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அன்பாக்சிங். இது ஒரு பிசி கேஸ் உண்டு. என் பழைய மதர் போர்டு நான் இந்த கேஸில் போட்டு பாவிக்கலான்னு சொல்லி புது கேஸ் ஒன்று வாங்கியிருக்கிறேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த கேஸ் வந்து யூஸ்ட் கேஸ் தான், ஆல்ரெடி பாவிச்சது. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபரில் கிடச்சிது. ஸோ பிராண்ட் நியூ இல்லை, இதெல்லாம் உடஞ்சி தான் இருக்குது. பாக்ஸில் வந்து வெளியில் எடுப்போம். ஓகே, இந்த இருக்குது. நான் வாங்கினது வந்து HK ஸ்மார்ட் என்று சொல்லி ஒரு ஹைனிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ப்ரைவேட் லிமிடெட், பத்தேகம. இங்கே தான் நான் ஃபேஸ்புக் மூலமாக நான் இதை கண்டுபிடிச்சி நான் வாங்கி எடுத்தேன். நல்ல கேஸ் உண்டு. Antec P101 சைலண்ட் கார்டியன் சர்வர் பிசி கேசிங். இதில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி நம்ம கேஸை எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்வாய்ஸை நான் இங்கே வைக்கிறேன். சின்ன ஒரு கார்ட்போர்ட் பீஸ் ஒன்று. இது ரொம்ப ஹெவி. ஆக்சுவலாக இதை நான் தூக்க முடியாது. பிகாஸ் நான் ரீசெண்ட்லி ஆக்சிடென்ட் ஒன்று ஃபேஸ் பண்ணியிருந்தேன். அதனால் என் கை கொஞ்சம் அடிபட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 kg கிட்டனாலும் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெவியானது. ஸோ கொஞ்சம் பாருங்கள், நான் ரப்பிங்கை அன்ரப் பண்ணுறேன். ஓகே, இதுவாக கிழிஞ்சிடாமல் எடுப்போம். ஆல்ரெடி கிழிஞ்சிடுச்சு. இது நான் ரொம்ப நாளாக என்னுடைய பழைய மதர் போர்டு ஒன்று அது செய்ய வேண்டியிருந்தது. ஸோ அதை நான் திருத்தி எடுத்தேன். எனக்கு மினுவாங்கோடையில் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிடைச்சார் அந்த மதர் போர்டு செய்கிறதுக்கு. அவர் பேர் வந்து கெலும், மிஸ்டர் கெலும். அவரை இப்போ நான் ஞாபகப்படுத்தி கொள்கிறேன். ஏன்னா அவரால் தான் இந்த மதர் போர்டு எனக்கு மீளவும் கிடைச்சிது. ஸோ அது கிடைச்சபடியாக நான் இப்போது இந்த ஒரு கேஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இன்னொரு பிசி இருக்குது. அந்த பிசியை நான் சீக்கிரம் விற்றுருவேன். இந்த பிசி தான் இனிமேல் நான் பாவிக்க போகிற பிசி. ஓகே, வா. தூக்குறது தான் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் என் கை ரொம்ப அடிபட்டிருக்கு. அதனால் இலகுவாக தூக்க முடியலை. ரைட், ரொம்ப கிட்ட பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திங்க் இப்போ உங்களுக்கு
தெரியுங்க. ஸோ இதில் ஸ்பெஷல்னா இந்த யூஎஸ்பி போர்ட்ஸ் எல்லாமே லைட் அப் ஆகும். அதில் ஃபேன் கண்ட்ரோல் இருக்குது, ரீசெட் ஸ்விட்ச், பவர் ஸ்விட்ச் இருக்குது, HDD LED இருக்குது. ஸோ இதோட இன்னொரு விஷயம் பார்க்க போகிறீங்களா? ஸோ there is a door. ஒரு டோர் ஒன்று இருக்குது. ஃபோம் உள்ளுக்கு வச்சுருக்குறாங்க. பிகாஸ் இது ஒரு சைலண்ட் மெஷின். இந்த டோரை நான் க்ளோஸ் பண்ணினாலும் இந்த வென்ட்ஸ் ஊடாக காற்று உள்ளே போகும். அப்படி தான் செய்திருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லீவர் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னு சொன்னால் யூ கேன் see the fans. 3 ஃபேன்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து நெட் டஸ்ட் நெட் ஃபில்டர். ஸோ ஃபேன்ஸ் இருக்குது. DVD ரோமுக்குரிய ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, போட்டுக்குவோம். ஸோ கேமராவை நான் ட்ரைபாட்டில் போட்டுடுறேன். ஓகே, ஸோ இதுதான் ஸ்பெஷல் இந்த கேசிங்கோட. ஹார்ட் டிஸ்க் 8 ஹார்ட் டிஸ்க் ட்ரே. தாராளமாக நம்ம ஹார்ட் டிஸ்க் போட்டிக்கொள்ளலாம். ஸோ DVD ட்ரே, ஹார்ட் டிஸ்க் ட்ரேஸ் பார்த்தீங்களா, அதில் பவர் சப்ளை வரும். அது போட்டு வைக்கிறதுக்குரிய இடம் சரியா, ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா 8X, மைக்ரோ 8X, மினி 8X, எக்ஸ்டெண்டட் 8X எல்லா விதமான மதமும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த ஒரு ரீசன் தான் இந்த கேஸை நான் வாங்கினதுக்கு முதல் ரீசன். ஏன்னா இந்த கேஸ் வாங்கினோன்னு சொன்னால் காலகாலமாக பாவிக்கலாம். நம்ம மதர்போர்ட் மாற்றினாலும் சரி, சிஸ்டம் மாற்றினாலும் சரி, இந்த கேஸை மாற்ற தேவையில்லை. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் இருக்குது. கீழே பவர் சப்ளைக்குரியது. இது ஃப்ரண்ட் USB பேனல் அதுக்குரிய கேபிள். ஸோ நான் மற்ற சைட் பேனல் திறக்காமல் நான் உங்களுக்கு மேலோட்டமாக காட்டியிருக்கிறேன். இந்த பிசி நான் அசெம்பிள் பண்ணுவேன். அந்த அசெம்பிள் வீடியோவும் நான் சீக்கிரமாக போடுறேன். ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங், அடுத்த பிசி அசெம்பிள் பண்ணி அந்த பிசியை நான் இந்த டேபிளில், என்னுடைய டேபிளில் நான் வைக்கிறப்போ நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ, see you, bye.